ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பார் செய்ய போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் ரேஷன் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுட்டேன். பருப்பு வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு லைட்டாக கொதி வந்ததும் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் ஜீரகம், கொஞ்சம் போல் வெந்தயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் இது கூட நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு மட்டும் நெய் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கினதுக்கப்புறம் எப்போதும் போல் குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் 1 விசில்னா 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். அதிக விசிலும் நீங்கள் வைக்க வேணாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மத்து போட்டு கடையாமல் ஒரு கரண்டி வச்சு அழகாக நீங்கள் கடைஞ்சிங்கன்னா பருப்பு ரொம்ப சூப்பராக கடைஞ்சி வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செய்யும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். சீக்கிரமாக நமக்கு கெட்டும் போகாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஜீரணமும் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் எந்த பிராண்டு காஃபி தூளாக இருந்தாலும் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பை கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் மட்டும் பால் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பால் இல்லைனா தயிர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பால் சேர்த்துட்டு கை வச்சுட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம கலக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம நல்லா கலக்கியாச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம முகம் நல்லா ப்ரைட்டாக இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முகம் ப்ரைட்டாக இருக்க பார்லர் பக்கம் போவீங்க. பார்லர் பக்கம் போக முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு உங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்ணு மேலே ஐப்ரோ மேலே படாத மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ஆற விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா முகம் நல்லா ட்ரையாக இருக்குங்க. ட்ரையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் தண்ணி ஊற்றிட்டு முகத்தை வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முகம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதே சமயம் முகம் நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வித கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம முகத்தை நல்லா ப்ரைட்டாக வச்சுக்க முடியும். நல்லா சூப்பராக க்ளீனாக வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கேன். நீங்களும் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பாவை நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கணுங்க. ஒரு கம்பி வச்சு லைட்டாக நீங்கள் கேஸ்டில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண கம்பி வச்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் அங்கங்கே நீங்கள் போட்டு விட்டுருங்க. நான் ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன். நீங்களுமே அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம பாக்ஸில் போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் சைடில் நீங்கள் 2 லேயர் வர மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதே போல் நீங்கள் ஹோல்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணணும். நம்ம வாஷ் பண்ணும்போது நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லாம் கீழே நமக்கு சிந்தி போயிடுங்க. அந்த மாதிரி சிந்தாமல் இருக்க அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாமே இந்த கப்புக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு எப்போதும் போல் தண்ணி திருப்பிட்டு எப்போதும் போல் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த தண்ணி மட்டும் நமக்கு கீழே இறங்குங்க. அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி எதுவுமே நமக்கு கீழே இறங்கவும் செய்யாது. நல்லா க்ளீன் ஆயிரும். அதே சமயம் நமக்கு எந்த ஒரு பொருள் நமக்கு வேஸ்ட்டுமே ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சில பேருக்கு ஒத்துக்காது. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய விதமான வாசனை, அந்த வாசனை நம்ம சாம்பார் செஞ்சாலும் சரி சட்னி செஞ்சாலும் சரிங்க அந்த மாதிரி வாசனை வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி முள்ளங்கிலேருந்து வரக்கூடிய வாசனை வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முள்ளங்கி நீங்கள் எப்போதும் போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாயோ இல்லை சட்டியோ வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி நம்ம சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் நம்ம கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் 2 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா முள்ளங்கிலேருந்து வரக்கூடிய விதமான வாசனை
அந்த வாசனை காணாமல் போய்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பாருமே செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது முள்ளங்கி வாசனை கொஞ்சம் கூட நமக்கு வரவும் செய்யாது. அதே சமயம் நம்ம குழம்பு செஞ்சாலும் சரி, சட்னி செஞ்சாலும் சரிங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பி என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் கோஸ் பொருள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் ஒரு கடாயில் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கோஸ் எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டேன். இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா, கொஞ்சம் போல் கரம் மசாலா 3 சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த கோஸ் எல்லாம் நம்ம ஒரு ஓரம் தள்ளிக்கலாங்க. நடுவில் ஒரு குழி மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தா 2 முட்டை போல் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 முட்டை போல் நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கினதுக்கப்புறம் எல்லாம் கோஸ் கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக மட்டும் நீங்கள் சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான கோஸ் பொருள் ரெடி ஆகிடுச்சுங்க. இனிமேல் பிடிக்காதவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நமக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிளேட்டில் பார்த்தோன்னா இட்லி நம்ம ஊற்றி வச்சாலே அடி பிளேட் உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கிடுங்க. தண்ணி இறங்கினாலே அந்த இட்லியில் ஒரு மாதிரி கொசன்னு ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இட்லி கொண்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா காயிடுங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடி பிளேட் இட்லி எப்போதும் போல் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாருங்கள், எப்போதும் போல் துணி நல்லா நனைச்சிட்டு எப்போதும் போல் இட்லிமா நான் ஊற்றி வச்சுக்கிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாங்க. அந்த இட்லி தட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் இட்லி தட்டை இது வேறு மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மூடி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேல் தட்டு இட்லி எப்போதும் போல் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம மேல் தட்டு இட்லியும் எப்போதும் போல் நம்ம வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணி ஃபுல்லாகவே இந்த இட்லி மேலே அப்படியே நீங்கள் மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வச்சு விடுங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேல் தட்டு இட்லி நீங்கள் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா வெடிப்பு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சொட்டு தண்ணியோட மேல் இட்லி தட்டுலையும் கிடையாதுங்க. இப்போ நம்ம மேல் தட்டு இட்லி எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. அதே போல் கீழ் தட்டி அந்த பிளேட் மேலே நீங்களே பாருங்கள், தண்ணி எல்லாமே அந்த பிளேட்டு மேலே அங்கங்கே கரெக்டாக இருக்குது இல்லையா? இந்த பிளேட்டை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அழகாக நீங்கள் ஓரம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணிங்கன்னா தள்ளி எல்லாமே கீழே இறங்கிடுங்க. இப்போ நம்ம இந்த பிளேட் எடுத்துகிட்டு ஒரு ஓரம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி மேலே ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே பட செய்யலைங்க. இட்லி நல்லா பஞ்சு போல் விடிஞ்சு நமக்கு வந்திருக்குங்க. இப்போ இந்த பிளேட் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. இந்த பிளேட் எடுத்து நீங்கள் கீழே வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் இந்த இட்லியை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு தட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு அகலமான தட்டு எடுத்துகிட்டு எப்போதும் போல் இந்த பிளேட்டை இது போல் நீங்கள் கமுத்தி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கமுத்தி வச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த இட்லி மேலே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி நீங்கள் தெளிச்சிட்டதுக்கப்புறம் அந்த இட்லி மேலே எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தொட்டு இது போல் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தண்ணி தொட்டு எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் இட்லி நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த துணியிலும் அழகாக இட்லி நமக்கு ஒட்டாமல் வருங்க. இப்போ பாருங்கள், இட்லி நல்லா பஞ்சு போல் நமக்கு வந்திருக்குங்க. அடித்தட்டு இட்லியில் ஒரே ஒரு சொட்டு தண்ணியோட இறங்கவும் செய்யலைங்க. நமக்கு ரொம்ப சூப்பராக இட்லி வந்திருக்கு. அதே போல் மேல் தட்டு இட்லி நான் எடுத்துக்கிறேன். இந்த தட்டியும் இதே போல் நீங்கள் கமத்தி வச்சுட்டு எப்போதும் போல் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எப்போதும் போல் நீங்கள் இட்லி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்தட்டு இட்லியில் ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்கவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ளார பொறுமையாக பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில். இந்த டிப்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க.